உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரே மகன், அவன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். பெரிய பெரிய கல்யாணத்துக்கு போகும்போதெல்லாம் சிவா கல்யாணத்தை இதை விட பெருசா நடத்தணும், இதை விட பெரியவங்களை எல்லாம் அழைச்சு ஊரே மெச்சுற மாதிரி நடத்தணும்னு இப்படி எல்லாம் யோசிச்சிருப்பேன். மலேசியால இருந்து மகாமாரான்னு சந்தோஷமா எதிர்பார்த்து நின்னா எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு ஏதோ ஒரு பொண்ணோட வந்து நிக்கிறான். பகீர்னு இருக்காதா? நெஞ்சே வெடிச்சு போச்சு தெரியுமா? ஏதோ நடந்து போச்சுங்க, மன்னிக்க மாட்டீங்களா? இது வரைக்கும் மன்னிக்கல, இப்ப மன்னிச்சுட்டேன். நல்லபடியா நடக்கட்டும். சரிங்க. ஜனனி, சீக்கிரம் வாமா. வா. மகாராணி மாதிரி இருக்காங்க ஐயா. ராசண்ண, உன் மருமக லட்சணமா இருக்கா. உங்க குடும்பத்துக்கு இவளாலதான் நல்லது நடக்க போகுது. விசாலாச்சு, எல்லாரும் பாக்குறாங்க, சிவாவை கைவிட சொல்லு. இது நம்ம ஊரு, மலேசியா இல்ல. எந்த ஊரா இருந்தா என்ன? சிவா அவன் பொண்டாட்டி கையை தானே பிடிச்சிருக்கான். வரட்டும். அழகாதான் இருக்கால. உன் அளவுக்கு ஜனனி இல்ல, ஏதோ பரவாயில்ல, அவ்வளவுதான். நிஜமாதான் சொல்றியா? நல்லா பார்த்து சொல்லு. அழகா இருந்து என்ன செய்ய? அதான் கழுத்துல தாலி இல்லையே, என்னத்த பெருக்கி போடுவாங்க. விசாலாட்சி அண்ணி, எல்லாம் முடிஞ்சதும் மறக்காம சுத்தி போடுங்க. மொத்த கண்ணும் ஜனனி மேலதான் இருக்கு. கண் திருஷ்டி பற்ற போது. நீதான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியா? ராசு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்னமோ புதுசா கல்யாணம் ஆன மாதிரி வராங்க. இல்ல பாட்டி, அப்பாக்கு இதுல சம்மந்தமே இல்ல. நான் தான் சிவா கல்யாணத்தை பெருசா பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது கொடுத்து வைக்கல. அதனாலதான் ஊருக்கெல்லாம் சொல்லி என் மன திருப்திக்காக. ஆமா, அவர்தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணாரு. ஓ, அப்படியாமா? ஆமாண்டா. அம்மா, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? டைம் இருக்கா? நீ வந்துட்டல, எல்லாமே நல்ல நேரம் தாமா. சிவா, நீங்க 2 பேரும் அப்படி உட்காருங்க. அண்ணி, சரி. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா சிவா, வா ஜனனி, வா 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 வா. வாங்க. ஏதாவது பிரச்சனையா? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டென்ஷன் தான் இல்லாம இருக்குமா? உங்க ஃப்ரெண்டு தாலி கொண்டு வரலையே. அவ
வரமாட்டா. ஏன்னு தெரியுமா? உன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து உனக்காக கொண்டு வந்த தாலிய நாங்க புடுங்கிட்டோம். தாலி இல்லாம எப்படி தாலி பெருக்கி போடுவாங்கன்னு பார்க்கலாம். வா. கடவுளே, சொந்தங்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. விசாலாஜி அம்மா ரொம்ப நல்லவங்க. இது தாலி இல்லைன்னு தெரிஞ்சா அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க. ஒரே சிரிக்கும், கிண்டல் பண்ணுவாங்க. அம்மா மனசுடைஞ்சு போயிடுவாங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியல. நீதான் காப்பாத்தணும். என்னது இது? என்னதான் சாமியா இருந்தாலும் சக்தி படைச்சவங்களா இருந்தாலும் கேட்டதும் தாலி கொடுப்பாங்களா என்ன? இன்னைக்கு உன் கூட சேர்ந்த அத்தையும் அசிங்கப்பட்டே ஆகணும். அதுதான் விதி. இது முடிவில்ல, ஆரம்பம். இப்படியெல்லாம் நடக்க கூடாதுன்னா நீ மலேசியாவுக்கே ஓடி போகணும். ஓடி போறியா? வேணும்னா நாங்க வேணா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரோம். போறியா? எனக்கு அசிங்கம்னா அது சிவாக்கும் தான் அசிங்கம். உன்னை கல்யாணம் பண்ணி என்ன அழ வச்சதுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம்? அதுதான் இது. உனக்கு சிவாவை பிடிக்கும் தானே? பிடிக்கும், ஆனா உன் விஷயத்துல பிடிக்காது. நீங்க தான் தாலி எடுத்தீங்கன்னு தெரிஞ்சா சிவாக்கு கோவம் வரும். ஹே, நம்ம பேசிக்கிட்டே இருந்தா இவ பேசிக்கிட்டே தான் இருப்பா. ஐயர் வர டென்ஷன் பண்றாரு. தூக்கங்கடி பாப்பாவ. கிளைமாக்ஸ் பாப்போம். போலாமா பாப்பா? வாங்க. வாங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க அம்மா. வணக்கம் வைங்க. வணக்கம். வா, உட்காருங்க. அவ கழுத்துல தாலி இல்லைன்னதும் எல்லாரும் எப்படி ஷாக் ஆகுறாங்கன்னு பாரு. பாத்துருவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.